இந்த மண்ணில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு பல பாடங்களை விட்டு சென்றுள்ளார். அந்த கலைஞர் ரோபோ சங்கர், மாபெரும் கலைஞர் ரோபோ சங்கர் உழைப்பால் உயர்வது எப்படி அப்படின்றத நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய திறமையால், தன்னுடைய விடாமுயற்சியால இந்த மக்களின் மத்தியிலே ஒரு நட்சத்திரமாக வலம் வந்தார். பெரிய திரையிலும் சின்ன திரையிலும் வலம் வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவருடைய விடாமுயற்சிக்கு அதை எடுத்துக்காட்டு. இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள், நம்முடைய சமூகத்தினர் இருக்கக்கூடிய மக்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறத இல்லாமல் இருக்குங்க. தங்கள் மனதில் ஒரு குறிக்கோளை வைத்து இந்த கலைஞர், மாபெரும் கலைஞர் ரோபோ சங்கர் தன்னுடைய இலக்காக திரையுலகை குறிவைத்தார், அதற்காக உழைத்தார். அதே போல நம்முடைய இளைஞர்கள் கல்வியிலேயோ நான் ஒரு IAS ஆக வேண்டும், IPS ஆக வேண்டும், அல்லது வங்கி அதிகாரியாக வேண்டும், பிரதமராக வேண்டும், ஜனாதிபதியாக வேண்டும், CM ஆக வேண்டும், மந்திரியாக வேண்டும், என்னென்ன ஆசைப்படுகின்றார்களோ அதை நோக்கி கடுமையான உழைப்பை இட வேண்டும் அப்படின்றத ரோபோ சங்கர், மாபெரும் கலைஞர், நமக்கு உணர்த்தியுள்ளார். அந்த இலக்கை நோக்கி கடுமையாக உழைத்தால் நீங்கள் நினைத்ததை வெற்றி அடையலாம், சாதிக்கலாம் என்பதையும் ரோபோ சங்கர் என்ற மாபெரும் கலைஞர் நமக்கு உணர்த்தியுள்ளார். அதே போல போதை வஸ்துக்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே, தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். காலையில் போனாலும் போதையில் தான் இருக்கிறான், மத்தியானமும் போதையில், சாயங்காலமும் போதையில். தமிழகத்தையே சுடுகாடாக்கி விட்டார்கள் இந்த ஆளுங்கட்சியினர். நம்ம நேற்றைக்கு ஒரு ரோபோ சங்கரை பார்த்தோம், ஒரு பிரியங்காவை பார்த்தோம். லட்சக்கணக்கான ரோபோ சங்கர்களும் லட்சக்கணக்கான பிரியங்காக்களும் இந்த மண்ணில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. இந்த சாபமெல்லாம் யாருக்கு சேருமோ அது